ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 25% வந்து குறைவு. அதாவது வந்து பி வந்து ரூ. 100 சம்பாதிக்கிறான்னா ஏ வந்து ரூ. 75 தான் சம்பாதிக்கிறார். சரிங்களா? அப்போ பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பி வந்து ரூ. 100 சம்பாதிக்கிறாரு. அப்போ ஏ வந்து என்ன பண்ணுறாரு? பி சம்பாதிக்கிறதை விட 25% வந்து கம்மியாக சம்பாதிக்கிறாருன்னா அது இவர் வந்து ரூ. 75 சம்பாதிக்கிறாரு. சரிங்களா? நம்ம வந்து 100 எடுத்துக்கலாம், எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 25% வந்து குறைச்சி இங்கே போட்டிங்கன்னா அதுதான் வந்து ஏவோடைய சம்பளம். இங்கே பாருங்கள், 100ல் வந்து 25% வந்து குறைக்கணும் இல்லையா? 25% போட்டால் நான் வரும் 25 தான் வரும். அதை வந்து பியோட சம்பளத்தில் கழிக்கணும். பி வந்து ரூ. 100 25 கழிச்சா ரூ. 75. அப்போ ஏவோட சம்பளம் வந்து ரூ. 75 தான். நீங்கள் இந்த மாதிரி போட தேவை இல்லையா? 100ல் வந்து 25% வந்து கழிக்கணும்னா 25 கழிச்சாலே 25% வந்து கழிச்சா மாதிரி. அதனால தான் நம்ம வந்து 100 வந்து யூஸ் பண்ணுறோம். மற்ற நம்பர்லாம் வந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேல்குலேஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? 100 எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே 25 கழிச்சாலே வந்துடும். சரி, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கள். பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் வந்து அதிகம்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சதவீதத்தை வந்து எடுத்துருங்க நீங்கள். இப்போ பாருங்கள், பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு அதிகம்ன்ற மாதிரி பாருங்களேன். பி வந்து எவ்வளோ? 100. ஏ வருமானம் எவ்வளோ? 75. இப்போ பாருங்கள், பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளோ அதிகம்? ரூ. 25 வந்து அதிகமாக சம்பாதிக்கிறார் இல்லையா பி? பாருங்கள், பி வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறார்? ரூ. 25 அதிகமாக சம்பாதிக்கிறாரு. இந்த ரூ. 25 வந்து நம்பராக சொல்லாமல் இங்கே வந்து சதவீதத்தில் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகம்? எவ்வளோ அதிகம் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. எவ்வளோ அதிகம்? 25 அதிகம். இந்த 25 வந்து எதில் பார்க்க சொல்கிறாங்கன்னா ஏயின் வருமானத்தை விட. சரிங்களா? ஏவோட வருமானத்தில் இந்த 25 வந்து எவ்வளோ சதவீதம், இதுதான் வந்து கேட்குறாங்க. இப்போ ஏயின் வருமானம் எவ்வளவு? 75. சரிங்களா? இதை வந்து சதவீதத்தை சொல்லணும், இன்ட்டு 100. சரிங்களா? இதை போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது ஏயின் வருமானத்தில் 25 எவ்வளோ? ஏயின் வருமானம் 75. அதில் வந்து 25 வந்து எத்தனை சதவீதம்ன்றனால இன்ட்டு 100. 25/75 இன்ட்டு 100. புரியுதா உங்களுக்கு? 25/75 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இது வந்து 25 டேபிள் ஆச்சுன்னா இங்கே 3 வரும். 3 டேபிளில் வந்து 100 ஆச்சுன்னா ஆகும் 3 டைம் 9 வரும். மீதி 1 இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே 0 சேர்த்திங்கன்னா 10 வரும். 3 டைம் 9 வரும். மீதி 1 இருக்கும். அந்த 1 வந்து 3ஆல் டிவைட் பண்ணணும். நம்ம அதை பண்ண முடியாதுலேயே, அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா ஆப்ஷன் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஆன்சரு 33 1/3 தான் வந்து ஆன்சர். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள்.